சேலம் புத்தக திருவிழா 2024 விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் குழந்தைகளும் கதைகளும் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். சென்னை புத்தக கண்காட்சியில் ₹1 என்ன வாங்க முடியும் என்றால் ₹1 ஒரு புத்தகம் வாங்க முடியும். அவ்வளோ ஆச்சரியமான விஷயம். A4 ஷீட்டே ஒரு பேஜ் ஒரு பேப்பர் ₹1. ஆனால் சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகம் ₹1 விற்கப்படுகிறது. விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிய கயிறு அப்படிங்கிற குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான ஒரு புத்தகம் சீர் வெளியீட்டில் ₹1 விற்கப்படுகிறது. நம்ம குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுத்து அவர்களுடைய சிந்தனையை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு புத்தகத்தையே ₹1 கொடுக்குறாங்க. கயிறு அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பேர். ஒரு கயிறு என்ன வேலை செய்யும்? பிரிஞ்சு கிடக்கிறதெல்லாம் இழுத்து ஒன்றா கெட்டும். ஒன்றாக கட்டப்படுகிற ஒரு பொருளுக்கு தான் கயிறு அப்படின்னு பேர். ஆனால் இன்னும் நீங்கள் தெக்கத்தி பக்கம் வந்தீங்கன்னா பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க ஒவ்வொருத்தங்க கையிலையும் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு கயிறும் ஒரு ஜாதியை குறிக்கிற கயிறாக இருக்கிறது. பிரிந்த பொருட்களை ஒன்று சேர்க்கிற கயிறு ஒன்றாக இருக்கிற மனிதர்களை ஜாதியாக பிரிக்க பயன்படுகிறது. எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம்! அது மாற்றப்பட வேண்டும். அந்த குழந்தைகளின் மனதிலே ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த கயிறு என்கின்ற குழந்தைகளுக்கான அந்த புத்தகம் ₹1 இந்த புத்தக கண்காட்சியில் விற்கப்படுகிறது. பொதுவாக 2 வகையான கூட்டங்களுக்கு நான் பேசி பழகியிருக்கேன். ஒன்று குழந்தைகளே இருப்பாங்க, மாணவர்களே இருப்பாங்க, அவர்களிடம் நான் பேசியிருக்கேன். பெரியவர்கள் பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்களிடம் நான் பேசியிருக்கேன். மாணவர்களுக்கு நான் நிறைய கதைகளை சொல்லிவிட்டு, பெற்றோர்கள்லாம் கதைகள் சொல்கிறது எப்படி, ஏன் கதைகள் சொல்லணுங்கிற மாதிரியானதும் நான் பேசியிருக்கேன். ஆனால் இப்போ என்னென்னா, வலது பக்கம் பெரியவங்க உட்காந்துருக்காங்க, இடது பக்கம் குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. இப்போ யாருக்காக பேசுகிறது, யாரை முதன்மையான பார்வையாளராக நினைத்து பேசுவது என்கின்ற குழப்பம் எனக்கு இருக்குது. ஆனால் எவ்வளோ வயதானாலும் என்ன, எவ்வளோ வயசானாலும் என்ன, நம்ம கதை கேட்க பிடிக்காமல் போயிடுமா என்ன? நான் உங்கள்கிட்ட பேசவே போகிறதில்ல, சில கதைகளை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதனால் பெரியவங்களுக்கு அது பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அதை விடவும் அதிகமாக பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். பெரியவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம கதைக்குள்ளார போகலாம். குழந்தைங்க எந்த குழந்தைய பார்த்தாலும், சின்ன குழந்தையிலேருந்து ஓரளவு 10 பருவத்தை தொடர வயசு வரைக்கும் இருக்குமான குழந்தைகளை பார்த்த உடனே பெரியவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே அவங்க குழந்தைங்க மாதிரியே பேசுறது, குழந்தைங்க மாதிரி சின்ன 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 விளையாட்டெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது இயல்பாகவே எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம். இதை தமிழின் மகத்தான கதை சொல்லியான மகத்தான எழுத்தாளரான கு. அழகிரிசாமி அவரோட அன்பளிப்பு கதையில் குறிப்பிட்டாரு. நான் குழந்தைகளை பார்த்த உடனே அவங்கள்ட்ட விளையாடுறோம், குழந்தை மாதிரி குரலை மாற்றி பேசுகிறோம், இதில் ஒரு நடிப்பு ஒளிஞ்சிட்ருக்கு. இந்த நடிப்பு ஒளிஞ்சிட்ருக்கு இல்லையா, இது ஏதோ ஒரு இடைஞ்சலாக இருக்குது. 2 பேரும் உரையாடுறதுக்கான ஒரு இடைவெளி ஒன்று கொடுத்துட்டே இருக்குது. இதை நான் ரொம்ப நாள் கழித்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் குழந்தைங்கிட்ட போய் நம்ம குழந்தைங்க மாதிரி பேசணும்னு நடிக்கணும்? ஆனால் குழந்தைங்க ஒருபோதும் கூட பெரியவங்கள்ட்ட நடிக்கிறதே இல்லை. அவங்க இயல்பாக பேசுகிறாங்க. இயல்பாக பேசுறது மட்டும் இல்லை, அதை விட மிக முக்கியமாக அழகிரிசாமி ஒன்று சொல்கிறாரு. மிக இயல்பாக பெரியவங்க மீது குழந்தைங்க அன்பு காட்டுறாங்க. பெரியவர்கள் குழந்தைகள் போத நடிக்கிறது போல குழந்தைகள் மீது அன்பு காட்டுறதுலேயும் ஒரு நடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த நடிப்பு எதுக்கு? ஒரு பாசம் காட்டுறதுல போய் நடிக்க முடியுமா? அப்படி காட்டினா அது பாசமாக இருக்குமா? ஒரு அன்பு காட்டுறதுல போய் நடிக்க முடியுமா? அப்படி காட்டினா அது ஒரு அன்பாக இருக்குமா? முழுமையான ஒரு அன்பாக இருக்குமா? அழகிரிசாமி இப்போ சொல்கிறார், நான் இது என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டனோ, நான் அப்படி நடிக்கிறத விட்டுட்டேன். நான் குழஞ்சி குழந்தைங்க மாதிரி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டேன். நான் எப்படி என்னோட இயல்பில் இருப்பனோ அதே போல் இயல்பில் இருந்தேன். அந்த குழந்தைங்க நான் கொஞ்சி பேசுகிறேன் பார்த்தீங்களா, அப்போ என்னை எப்படி ரிசீவ் பண்ணாங்களோ அதை விட கூடுதலாக என்னை ரிசீவ் பண்ணி கூடுதலாக என்னை அரவணைச்சிக்கிட்டாங்க. என்ன அவனுடைய நண்பர்களாக எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் கூடுதலாக என்கிட்ட நெருங்கி வந்தாங்க. அப்போ குழந்தைங்கள்ட்ட நாம் ஒரு போலியான ஒரு அன்பை செலுத்துகிற மாதிரி போலியான ஒரு உரையாடலை நம்ம செலுத்த வேணாம் அப்படின்னு அழகிரிசாமி அவருடைய அன்பளிப்பு கதையில் சொல்லியிருப்பார்.
அன்பளிப்பு கதை உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேர் படிச்சிருப்பீங்க. அற்புதமான ஒரு கதை. அந்த கதையில் ஒரு திருமணமாகாத ஒரு இளைஞன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து இடம் மாறி போகிறாங்க. போன பிறகு அந்த ஊரே புதுசு. அந்த ஊரில் இருந்து யாருமே அவனுக்கு தெரியாத ஊரில் அவங்க அம்மாவும் அவனு மட்டும்தான் இருக்காங்க வீட்டில். அவன் ஒரு நாள் புக்கு படிச்சுட்டே இருக்கான். வாசலில் வந்து ஒரு ஆள் நிற்கிற மாதிரி, கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. திறந்து பார்க்குறான். சித்ரான்னு ஒரு பொண்ணு வந்து எட்டி பார்க்குறான். அவள் வந்து, மாமா நீங்கள் புத்தகம்லாம் படிப்பீங்களா, அப்போ எனக்கு உள்ள புத்தகம் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே அவர்கிட்ட இந்த புத்தகங்கள்லேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்குறாரு. உடனே அவர் படிச்சுட்டு போகிறான். இவன் சித்ரா வந்தவொடனே சுந்தரராஜன் ஒரு பையன் வரான். அவனும் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டான். அவங்க 2 பேரும் வந்து இவர்கிட்ட இருக்கிற புத்தகங்கள்லாம் எடுத்து பெட்டி பார்க்குறாங்க. இவருக்கு கொஞ்சம் குழப்பம். நம்ம படிக்கிறதுலாம் பெரியவங்க புத்தகம், அவங்களுக்கு வந்து சின்ன பசங்க படிக்கிறதுக்கு புத்தகம் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்காக புத்தகம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேர் வரதை பார்த்துட்டு அந்த தெருவில் இருக்க நிறைய பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. சாரங்கன், அவன், இவன் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 7-8 பேர் தினமும் அவரோட ரூமுக்கு வந்து புத்தகங்களை பெரட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து வழக்கமான ஒன்றாயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. என்னடா சின்ன பிள்ளையோட போய் நின்றுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் கதை பேசிட்டு புத்தகம் படிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அப்படி தான், சனிக்கிழமை நல்லா ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்து தூங்கிட்டார். காலையில் வந்து பசங்கள்லாம் தட்டி எழுப்பி, என்ன தூங்கு மஞ்சு மாமா, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அந்த கதையை. அந்த வீட்டுக்கு பிருந்தான்னு ஒரு பொண்ணு வரும். பிருந்தாங்கிற பொண்ணு வந்து டெய்லி வருவாள். ஒரு நாள் வரல. சரி, ஏதோ வரல போல இருக்கு, ஸ்கூலில் போய் வேலையார் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு விட்டுட்டார். அடுத்த நாள் வரல, அதற்கு அடுத்த நாள் வரல. 3-4 நாள் ஆச்சு. பிருந்தாவை காணோம். பிருந்தா ஏன் வரல நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவருக்கு இருந்துச்சு. உடனே பிருந்தா வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரர் போகிறப்ப கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு பிருந்தா, இங்கே வீட்டுக்கே வரமாட்டேங்கிறா அப்படின்னு. சார், அதை நான் எப்படி சார் சொல்கிறது, பிருந்தாவுக்கு வந்து கடுமையான காய்ச்சல், நாளுக்கு நாள் காய்ச்சல் அதிகமாகிட்டே இருக்குது. டாக்டர் வந்து வீட்டில் வந்து மருந்து கொடுத்துட்டே போகிறாரு, ஆனால் காய்ச்சல் குறைஞ்ச மாதிரி தெரியல. ராத்திரி எல்லாம் முனகிட்டே இருக்குது சார், உங்கள் பேரை சொல்லி முனகிட்டே இருக்குது சார். மாமா புத்தகம் கொடுங்கன்னு முனகிட்டே இருக்குன்னொன்னே இவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. ஜுரத்தில் நம்மளை அறியாமல் முனகிற வார்த்தை யாருடைய பேர்களாக இருக்கும்? அம்மாவோட பேராக இருக்கும், அப்பாவோட பேராக இருக்கும், கூட பிறந்தவங்க யார் பேராவது இருக்கும், ரொம்ப விரும்புகிறவங்களோட பேராக இருக்கும். ஆனால் அந்த பிருந்தாங்கிற சின்ன பொண்ணு நம்மளோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் காலையில் போய் பார்ப்போம், பிருந்தா எப்படி இருக்கான்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். நினச்சிட்டு புத்தகத்தை எடுத்து பிரித்து படிப்பார். புத்தகத்தை விரித்து படித்தா பிருந்தாவோட ஞாபகமே வரும். ஏன் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு குழந்தை நேரம் வீட்டில் போய் காய்ச்சலில் படுத்திருக்கா, அவளை விட்டுட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன்னு உடனே போய் பார்க்க போவார். பார்க்க போனோன்னா அவள் ஏந்திரிக்கவே முடியாது கடந்த பிருந்தா இவரை பார்த்தவொடனே டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துட்டு மாமா வந்துட்டீங்களான்னு கையை பிடிச்சிட்டே பேசிகிட்டு இருப்பா. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பா. சரி, நான் நாளைக்கு வந்து காலையில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துடுவார். அடுத்த நாள் காலையில் போயிட்டு வரும்போது அவங்க வீட்டுக்கு வர சாரங்கன்னு ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து பார்த்துருவான். இவன், மாமா எங்கே போயிட்டு வரீங்கன்னொன்னே, பிருந்தா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. பிருந்தா வீட்டுக்கு போனீங்கல்ல, சரி எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னா. உங்கள் வீட்டுக்கு எதுக்குடா, பிருந்தாவுக்கு உடம்பு சரியில்லை பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பான். இவர் அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனுங்கிறதுக்காக நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு நாள்லாம் எப்போன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். இன்னொரு நாள்னால் ஞாயிற்றுக்கிழமை வரேன் அப்படின்னு அவர் ஏதோ ஞாபகத்தில் சொல்கிறார். ஞாயிற்றுக்கிழமை வரேன்னொன்னே அதுக்கப்புறம் பிருந்தாவுக்கு அடுத்தடுத்த நாளில் ஜுரம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அவளும் வந்து இயல்பாக வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்றா. சனிக்கிழமை வந்து சாரங்கன் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறான், நாளைக்கு வந்துடுவீங்களே மாமா அப்படின்னு. வந்துடுவோம், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இவருக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. என்ன பழக்கம்னா, அவரோட தனிமை இருந்துச்சு இல்லையா, வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து தனிமையாக இருந்தார். சுந்தரராஜனும் சித்ரா மட்டும்தானே வந்து அவரோட ஃப்ரெண்டாகி அந்த தனிமையை கலைச்சாங்க. அதனால் எந்த புத்தகம் வாங்கிட்டு வந்தாலும் அதில் என்ன பண்ணுவார்னா, அன்புள்ள சுந்தரராஜனுக்கு என்னுடைய அன்பளிப்பு அப்படின்னு எழுதி கொடுப்பார். அன்புள்ள சித்ராவுக்கு என்னுடைய அன்பளிப்பு அப்படின்னு எழுதி கொடுப்பார். மற்ற பசங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுப்பாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. அன்றைக்கி சனிக்கிழமை என்ன ஆச்சுன்னா, டைரி வாங்கி, புது டைரி, அதை வாங்கி 2 டைரி வாங்கிட்டு வந்து என் அன்புள்ள சுந்தரராஜனுக்கு அன்பளிப்புன்னு சொல்லி 2 பேருக்கும் கொடுத்துட்டார். இது பார்த்துட்டே இருக்காங்க. சரி போயிடுச்சு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை
சாரங்கன் வந்து என்ன பண்ணுறான், மாமா போகலாமா அப்படின்னு கேட்குறான். எங்கே போகலாமான்னு கேட்குற? எங்கள் வீட்டுக்கு தான். உங்கள் வீட்டுக்கு எதுக்குடா நான் வரணும் அப்படின்னா, நீங்கள் பிருந்தா வீட்டுக்கு மட்டும் போனீங்க அப்படின்னா, பிருந்தாவுக்கு உடம்பு சரியில்லை நான் போனேன், அதெல்லாம் முடியாது, நீ வந்தே ஆகணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடறான். அழ ஆரம்பித்தோன்னே இவருக்கு பயங்கர தர்ம சங்கடமாகிடுச்சு. முன்ன பின்ன தெரியாத வீடுகளில் எப்படி போகிறது அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்குது. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார். வாங்க வாங்கன்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுறான். அழைச்சிட்டு போனோடனே அப்போ தான் அவருக்கு தெரியுது, மற்ற வீடுகள்லாம் கொஞ்சம் வசதியான வீடு, சாரங்கன் வீடு வந்து பெரிய அளவுக்கு வசதி இல்லை. இருந்தாலும் பரவாயில்லன்னு உள்ளார உட்காந்துட்டார். வாங்க வாங்கன்னு ரூமில் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டு, இங்கேயே உட்காருங்க அப்படிங்க. அவங்க அப்பா அம்மா வந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமாகி, நல்ல வேளை ஏன் வந்தீங்கன்னு கேட்காம விட்டாங்களேன்னு நிம்மதியான அப்படின்னு நினச்சிக்கிறார். சாரங்கன் உள்ளார போயிடும் என்ன பண்ணுறான், வந்துட்டு கையில் ஒரு தட்டில் கொஞ்சம் கேசரியும் உப்புமாவும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். எதுக்குடா இது அப்படின்னு கேட்டால், சாப்பிடுங்க மாமா அப்படிங்கிறான். என்னடா விருந்து சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, இது ஒருவேளை இது வேணான்னு சொன்னால் அழ ஆரம்பிச்சிடான்னு சொல்லிட்டு மல்லு கட்டி சாப்பிட்றாரு. சாப்பிட்டப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, நீ கொடுத்தது சாப்பிட்டாச்சு, திருப்தி தானே, நான் கிளம்பவா அப்படின்னார். இருங்க எங்கே இருக்கேன், ஒரே ஒரு நிமிஷம், ஒன்றே ஒன்று இருக்குது, அது மட்டும் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நண்பர்களே, அழகிரிசாமி பெரிய கதை இது. பெரிய கதையில் இந்த 4 வரி தான் அழகிரிசாமியை உலகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு நம்ம கொண்டாடுவதற்கான விஷயத்தை அந்த கடைசி 4 வரிகளில் தான் அழகிரிசாமி வச்சுருக்கார். சாரங்கன் சொல்கிறான், ஒரு நிமிடம் இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேஜையில் இருந்த ட்ராயரை இழுக்கிறான். இழுத்து உள்ளாரேந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறான். அதை அந்த இளைஞன்ட்ட கொடுக்குறான். வாங்கி பார்க்குறாரு. புது டைரி. எந்த டைரினா, முத நாள் சுந்தரராஜனுக்கும் சித்ராவுக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தார் இல்லையா, அதே டைரி, அதே போல் ஒரு டைரி, அதே கம்பெனி டைரி, அது கையில் கொடுக்குறாரு. இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு மாதிரி அவர் பார்க்குறாரு சாரங்கனை. மறுபடியும் ட்ராயரை இழுத்து உள்ளாரேருந்து ஒரு பேனாவை எடுத்து அவர் கையில் கொடுத்து, எழுதுங்க மாமா அப்படிங்கிறார். இந்த கதை நீங்கள் முழுக்க வாசிச்சுட்டே வரும்போது இந்த கடைசி அந்த ஒரு வரி தான் அந்த கதையோட மையத்தை நம் மனசுக்குள் இறக்குற ஒரு மகத்தான ஒரு வேலையை செய்யுது. சாரங்கன் சொல்கிறான், எழுதுங்க மாமா அப்படிங்கிறான். என்ன எழுதணும்னு கேட்குறாரு இவர். என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டு அவர் முகத்தையே பார்க்குறாரு. இவர் முகத்தை கூட பார்க்கல, அந்த டைரியே பார்த்துட்ருக்கான். என் அன்புள்ள சாரங்கனுக்கு அன்பளிப்புன்னு எழுதுங்க மாமா அப்படிங்கிறான். கடைசி ஒரே ஒரு வரியில் தான் அந்த அவன் ஒரு வீட்டுக்கு வர 7-8 குழந்தைங்க வர்றாங்க. 2 பேருக்கு மட்டும் நீ என் அன்புள்ள சித்ராவுக்கு நீ கொடுக்கும்போது பாக்கி இருக்கிற 6-7 குழந்தைங்க மேலே உனக்கு அன்பு இல்லையா அப்படின்னு தோணவே இல்லைல்ல. அழகிரிசாமி முன்னாடி எவ்வளோ வியாக்கியானம் கொடுத்தாரு. நான் குழந்தைகளிடம் அன்போடு நடந்து கொள்வேன், அவர்கிட்ட நடிக்க மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ வியாக்கியானம் கொடுத்து நம்மகிட்ட பேசினார். அவரே என்ன பண்ணிட்டாரு, வர்ற 8 குழந்தைகளில் 2 குழந்தைகள்கிட்ட மட்டும் பாகுபாடு பார்த்து அவங்களுக்கு மட்டும் கொடுத்ததை பார்த்து அந்த சாரங்கன்கிற ஒரு 6வது 7வது படிக்கிற பையன் அழகிரிசாமியை கன்னத்தில் அரைஞ்சி இந்த உண்மையை சொல்லலை, முடியை பிடிச்சி இழுத்து உண்மையை சொல்லலை. ஆனால் அவருடைய இதயத்தில் தைக்கிற மாதிரி அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வரி சொன்னால், என் அன்புள்ள சாரங்கனுக்கு அன்பளிப்புன்னு எழுதுங்க மாமான்னு சொன்னதில் அதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. அழகிரிசாமி அந்த இடத்துல கதையை முடிச்சிட்டாரு. நாம தான் அந்த இடத்துல இருந்து கதையை ஆரம்பிக்கணும். குழந்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிறது எவ்வளோ 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 சிரமமான ஒரு விஷயம். குழந்தைங்க நம்மகிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தைங்க வந்து கதைகளோட எப்போது நெருக்கத்திலே இருக்காங்க. குழந்தைகளுக்கும் கதைகளுக்குமான உறவு வந்து எப்போதுமே பிரிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. உலகத்தில் மிகச்சிறந்த கதை சொல்லி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், பதில் தெரியும். இப்போ நீங்களே சொல்லுவீங்க, உலகத்தின் மிகச்சிறந்த கதை சொல்லி யார் சார்? பச்சை கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் சார், விடை தெரியும். அது லாஸ்ட்டில் உட்காந்துருக்கீங்களே, தலையில் மல்லிகைப்பூ வச்சுட்டு நீங்கள் தான் என்னை பார்த்துட்ருக்கீங்களே, நீங்கள் தான். உலகத்தில் மிகச்சிறந்த கதை சொல்லி யாருன்னு தெரியுமா? ஆசிரியர்கள் யாராவது இருக்கீங்களா? ஆசிரியர் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா சார்? யாரு? அம்மா பாட்டி தான்.
உலகத்தின் மிகச்சிறந்த கதை சொல்லி யாரு? பாட்டி தான். சில வீடுகளில் தாத்தாவாக இருப்பாங்க. அதுக்கு நமக்கு அந்த பாட்டியோட கதை கேட்கறதுக்கு நமக்கு எவ்வளோ தயக்கம். நமக்கு பாட்டி நமக்கு சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு கதை இதுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கதை? ஒரு பாட்டி வடை சுட்ட கதை. சூப்பரா, தனியாக ஒரு கைத்தட்டுங்க அவளுக்கு. பாட்டி வடை சுட்ட கதை. இந்த கதையை நம்ம எத்தனை முறை கேட்டிருக்கோம்? இந்த கதை எப்படி நடக்குது? இந்த ஊரில் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குதா? இப்போ ஒரு மேலே இந்த ட்ரோன் கேமரா பறக்குது இல்லையா? கல்யாண வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்படியே பறந்து போய் ஷூட் பண்ணிவிட்டு அப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம் இல்லையா? அதை போல் அந்த கதை நடக்கிறப்போ மேலே கேமரா பறந்துட்டு இருந்திருக்கு. ஒரு ஊருன்னு ஒன்று இருந்துச்சு, அங்கே ஒரு பாட்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வடைன்னு சுட்டு இருந்தாங்க, ஒரு காக்கா ஒன்று வந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி யாரோ நம்மகிட்ட சொல்கிற மாதிரி தானே இருக்குது. ஆனால் இந்த கதையை ஒரு கதையை சொல்லி ஒருத்தவங்க பிரமாதமாக வேறு மாதிரி சொல்லுவாங்க. கதையோட முடிவை மாற்ற மாட்டாங்க, கதைக்குள்ளார புது கேரக்டரை உருவாக்க மாட்டாங்க. இதே கதையை தான் சொல்ல போகிறோம், ஆனால் கொஞ்சம் மாற்றி சொல்ல போகிறோம். இந்த கதையில் யார் முக்கியமான கதாபாத்திரங்கள்? யார் யார்? வடை, காக்கா, பாட்டி, நரி. இப்போ 4 கதாபாத்திரங்களில் முதன்மையான கதாபாத்திரங்கள் இவங்க தான். 4 கதாபாத்திரங்களில் ஒரு கதாபாத்திரம் நம்மகிட்ட சொன்னால் எப்படி இருக்கும் கதை? என்ன அப்படி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால ஒரு வடையாகவே எனக்கு கற்பனை பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த மைக்கு முன்னாடி இருக்கிறது யார்? இந்த மைக்கு முன்னாடி யார் இருக்கா? வடை. கரெக்டு. உங்கள் இந்த மைக்கு முன்னாடி வடை நின்றுக்கிட்டு உங்களுக்கு ஒரு கதை சொல்லுது. அந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்லேருந்து இப்போ சரவணங்கிறது அப்படியே மறைச்சிருங்க. அந்த இதெல்லாம் பண்ணுவீங்களே, மறைப்பீங்களே, பெயிண்டில் அப்படியே மறைப்பீங்களே, அது போல் அழிச்சிருங்க. அழிச்சிட்டு ஒரு மழை பெஞ்சால் நல்லது தான், வெளில நிற்கிறவங்களாம் கதை கேட்க வந்துடுவாங்க, நல்லது தான். ஓகேவா? இப்போ வடை உங்களுக்கு கதை சொல்ல போகுது. ஓகேவா? ரெடியா? சே நான் ஏதோ நம்ம ஊரில் இருக்க குளம் மாதிரி இருக்குது, குளத்தில் தூக்கி போடுறாங்க, ஜாலியாக நீச்சல் அடிச்சுட்டே வந்துடலான்னு அந்த குளத்துக்குள்ள அது குதிச்சேனா பார்த்தா உடம்பெல்லாம் எரியுது. பார்த்தா அது தண்ணி இல்லையா, எண்ணெய், கொதிக்கிற எண்ணெயில் அந்த கிளவி தூக்கி நான் போட்டுடுச்சு. சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் வெந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு கரண்டி என்னை தூக்கி வெளில வச்சோன்னே நல்லா காற்றடிக்குது. அப்பாடா அது கொதிக்கிற எண்ணெயிலேருந்து தப்பிச்சாச்சு. இப்போ காற்று இப்போ தான் நல்லா அடிக்குது. அந்த ஃபேனை ஒரு 10-15 வையா அப்படின்னு மாதிரி ரிலாக்ஸாக காற்று வாங்கிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் இருந்த என்ன மாதிரி இருந்தான்ல, அவனை ஏதோ பிடிச்சி ஒரு கை தூக்குற மாதிரி இருந்துச்சு. அவனை தூக்கும் போது தான் பார்க்குறேன், சுற்றி என்ன மாதிரியே இருக்காங்க எல்லாரும். எதுக்கு இவ்வளோ வடையை சுற்றி வச்சுருக்காங்க? ஏதாவது கல்யாணமா, காது குத்தியா என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ ஒருத்தர் காசு கொடுத்துட்டு பக்கத்தில் இருந்த வடையை வாங்கிட்டு போனார். ஓஹோ, இது கடையா? இது கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்களா? அப்போனா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னை யாரும் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ஐயோ இவனை பார்க்கவே முடியல, சரியாகவே வேவலை, மாவு பை தள்ளுடா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஒருத்தன் இடிக்கிறான், நல்ல கருத்து போயிருக்கான், கருவாப்பை தள்ளுடா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் சரியான அளவுக்கு வெந்து பொன்னிறத்தில் ஜொலிக்கிறேன். நான் எப்படி ஜொலிக்கிறேன்? பொன்னிறத்தில் ஜொலிச்சிட்டு என்னை யாரா வாங்க வருவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பெரியவங்க யாராவது வாங்க வர வேணாம் அப்படின்னு ஒரு பயம். ஏன் பெரியவங்க வாங்க வர வேணாம்? அவங்க பல்லெல்லாம் ரொம்ப கூராக இருக்கும், பெருசாக இருக்கும், பார்த்தாலே பயமாக இருக்குது. யாராவது சின்ன குழந்தை, அந்த பையன் மாதிரி, அந்த சின்ன பொண்ணு ஓடுறாள் அவளை மாதிரி சின்ன குழந்தைங்க யாராவது வாங்கினா என்னை மெதுவாக சாப்பிடுவாங்க, மெதுவாக சாப்பிடுவாங்க, ரொம்ப நேரம் சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்னை யார் வாங்க வருவா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னை யாரோ அந்த ஆள் குறுன்னு பார்க்குறாரு பார்த்தியா, அந்த சிவப்பு சட்டை, அதே போல் என்னை யாரோ குறுன்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. யாரா அது குறுன்னு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா ஒரு காக்கா. அதோட அழகு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அழகுன்னு என்னன்னு தெரியல, அழகு அவ்வளோ கூராக இருக்குது.
நான் பெரியவங்க பல்ல பார்த்தே பயந்துட்டேன். இந்த அழகுல போய் மாட்டினா என்னடா ஆகும்னு சொல்லிட்டு பயந்துட்டே சரிஞ்சு 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 கீழே வந்துட்டேன். கீழே வந்தோன்னே அந்த காக்கா என்னை விடுதா அது அப்படியே தலையை திருப்பி என்னையே பார்க்குது. ஏன்னா நான் தான் பொன்னிறத்தில் ஜொலிக்கிறேன்ல, என்னையே பார்க்குது. நான் பக்கத்தில் பாட்டிகிட்ட சொல்கிறேன், பாட்டி என்னை வந்து கீழே விட்டுறாத, அந்த காக்காவோட பார்வையே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த பாட்டி காலையிலேருந்து வியாபாரம் பண்ண காசெல்லாம் அப்படியே எண்ணிகிட்டே இருந்துச்சா, ஒரு நோட்டு கீழே விழுந்துச்சு. அது கீழே குனிஞ்சு எடுக்கிறதுக்காக கீழே குனிஞ்சு பாருங்க, அந்த நேரத்தில் காக்கா என்னை அப்படியே கவ்விட்டு ஓடிடுச்சு. அது என்னோட இடுப்பில் அதோட அழகை வச்சு அழுத்தி எப்பா 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 சே, நான் அந்த எண்ணெய் குளத்தில் குளிக்கும் போது கூட இந்த உடம்பு இந்த வலி வலிக்கலை, அந்த வலி வலிச்சுது. அப்படியே வலி எப்பரா இந்த வலிக்கு ஒரு முடிவு கிடைக்குன்னு நினச்சிட்டே பறக்கிறேன். அந்த பறக்கிறப்பையும் அவ்வளோ வலியிலையும் ஒரு சந்தோஷம், அவ்வளோ வலியிலையும் ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப 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 பெரிய சந்தோஷம், தாங்கவே முடியாத சந்தோஷம், இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சே இல்லாத ஒரு சந்தோஷம். அப்படி என்ன சந்தோஷம்? நீங்கள் இந்த ஊரை இப்படி தானே பார்க்குறீங்க, இப்போ நான் அந்த ஊரை நான் மேலேருந்து பார்க்குறேன். என்னை சுட்டுச்சில்ல பாட்டி, அது என்னோட குட்டியோண்டா போச்சு. என்னை சுட்டு வச்சுருந்தப்போ ஒரு மாடு போனது பார்த்தீங்களா, அந்த மாடு பாட்டியோட குட்டியோண்டா போச்சு. மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர். ஆறு, கோவில், குளம், எப்பா சே, ஆற்றுல அப்படியே துணி துவைக்கிறாங்க. பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர். இவ்வளோ அழகான ஊரில் நான் என்னை சமைச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அப்படியே பறக்கிறேன். இந்த காக்கா தூக்கிட்டே எல்லா ஊருக்கு பறந்தா எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டே பறக்கிறேன். ஒரு மரத்தில் போய் உட்காந்துச்சு. அப்புறம் என்ன நடக்க போகுது, என் உடம்பெல்லாம் குத்தி சல்லடை என்ன அள்ளும் போது ஒரு சல்லடை கரண்டி போட்டாங்க இல்லையா, அதை மாதிரி என் உடம்பு ஆக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஒரு கெட்ட நாத்தம், என்னடா கெட்ட நாத்தம் நாறுதுன்னு பார்த்தா கீழே ஒரு நரி, அது எங்கேயோ சாக்கடையில் புரண்டு வந்து நிற்கிது. அப்புறம் நாத்தம் நாறுது, நரி ஏன் இங்கே வந்து நிற்கிதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படியே காக்காவே பார்க்குது. காக்காவே எங்கே பார்க்குது, அவன் என்னையே பார்க்குறான். ஏன் என்னையே பார்க்குறான், நான் தான் பொன்னிறத்தில் ஜொலிக்கிறேன்ல, என்னையே பார்க்குறான். என்னையே பார்த்துட்டு வாயிலேருந்து அப்படி ஜொல்லு ஊற்றுது அவனுக்கு. ஊற்றிட்டு காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிறான். இந்த காக்காவும் பயங்கரமான அந்த மாதிரி அப்படியே தலையை அப்படியே ஆட்டு. நீங்கள் இந்த வண்டியில் போகும்போது ஸ்பீடு பிரேக்கில் அப்படியே குதிச்சு வருவீங்கள்ல, அந்த காக்கா அப்படியே தலையை ஆட்டும் போது எனக்கு அப்படி தான் ஸ்பீடு பிரேக்கில் குதிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படிங்க பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கே, உன் குரல் எவ்வளோ இனிமையாக இருக்கும், ஒரு பாட்டு பாடான்னு சொன்னது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அடப்பாவி என்ன திருடுறதுக்கு தான் இப்படி சொன்னியா, காக்கா வாயை திறந்துடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது பெரிய பாட கேட்டேன், காணுச்சா நான் பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். ஏன்னா அந்த அப்படி நரி கவிட்டு தூக்கிட்டு ஓடி போச்சு. இந்த கதையை நம்ம இப்படியும் சொல்லலாம். நம்ம பல 100 முறை கேட்ட கதை, பல 1000 முறை கேட்ட கதை, கேட்டால் ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டாங்களான்னு கேட்டவொடனே நமக்கு சலிப்பு வர கதையை கொஞ்சம் மாற்றி சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கா? இப்படி நமக்கு தெரிஞ்ச பல்வேறு விஷயங்களை நம்ம கொஞ்சோண்டு மாற்றி பார்த்தோன்னா அந்த விஷயங்களில் நம்ம பார்க்காத விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். கதைகள் அது நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த கதையை நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பள்ளிகளுக்கு மேலே பயிற்சி வகுப்பாக நடத்தியிருக்கேன். அப்படி திருவாரூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் இந்த கதையை சொன்னேன். சொல்லிவிட்டு நான் வடையாக சொல்லிட்டேன், மற்ற கேரக்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு பொண்ணு அங்கேருந்து வந்து நான் காக்காவாக சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். காக்காவாக சொல்கிறீங்க, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உட்காரச்சு. அந்த பொண்ணு செம்ம ஜாலியாக ஆரம்பிக்கிற கதை. என்னடா ஊர் இது, ஒரு 10 ரவுண்டு அடிச்சிட்டேன், ஒரு பாய வீட்லேயும் அடுப்பே பற்ற வைக்கலையா, என்னடா ஊர் இது, இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு வருவேன், யார் வீட்லையாவது சமைக்கலை, இந்த ஊரை நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னா. நான் அவனே இரு ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு காக்கா, நீ இந்த ஊரை பிடிக்காமல் போனீங்கன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. என்னது என்ன பிரச்சனையா, நீங்கள் வீட்டில் எலி வந்தால் அடித்து தூக்கி வாசலில் போகிறீங்கல்ல, ஆமாம் அந்த எலி எங்கே போகுது அப்படி தெரியலையே, நாங்கள் தான் தூக்கிட்டு போகிறோம், எல்லாத்தையும் அடித்து தெருவில் போகிறீங்க, எல்லாத்தையும் நாங்கள் தான் சுத்தம் பண்ணுறோம், ஒரு ஊரில் காக்காவே வேணாம் விரட்டி விட்டா என்ன ஆகும் தெரியுமா, நாரியே செத்து போயிடுவீங்க நீங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஐயோ ஆமாம் சரி நீ கதையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லணும். அவன் கதை சொன்னால் நான் அப்படியே பறந்துகிட்டே இருக்கேன். 11வது ரவுண்டு வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசனை, ரொம்ப நாளாச்சு இந்த வாசனைக்கு சுவாசித்து பார்த்து அந்த வாசனையை பிடிச்சிட்டே போகிறேன். ஆட
ச்சே நம்ம கண்ணம்மா பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்து வந்துச்சு போல இருக்கு, வந்தவொடனே கடையை போட்டுடுச்சே, அந்த வடை வாசனை அப்படியே இழுத்துருச்சு. அப்படியே பறந்து போகிறேன், மரத்தில் போய் உட்கார்றேன். வடை சட்டி வேறு இருக்குது, அது பக்கத்தில் பெரிய ரொம்ப பெரிய ஒரு விறகு கட்டை வேற வச்சுருக்கு. நான் வருவேன்னு தெரிஞ்சு எடுத்து வச்சுருக்கு போல இருக்கு அந்த பாட்டி. என்ன ஊருக்கு போனாலும் அது வில்லத்தனை மட்டும் குறையில அப்படின்னு ஜாலியாக கதை ஆரம்பித்து சொல்லிகிட்டு இருக்கா. அந்த கதை நான் சொல்கிறது அவள் சொன்னதில் 10% தான். அவள் சொன்னது இன்னும் ஜாலியாக சொல்லிகிட்டு இருக்கா கதையை, ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்லிகிட்டு இருக்கா. கதை சொல்லிவிட்டு ஜாலியாக கதை போயிட்டே இருக்குது. நான் அவள்கிட்டேருந்து கற்றுக்குறேன் கதை சொல்கிறது எப்படின்னு. அப்படியே சொல்லிகிட்டே இருக்கா. கதையோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு. கிளைமேக்ஸ் என்ன, மரத்தில் காக்கா உட்காந்துருச்சு, நரி வந்துருச்சு. இப்போ நரி கீழே சொல்லுது, காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறான். அவன் என்றைக்கும் இப்படி சொல்ல மாட்டானே, இன்றைக்கி என்ன வந்து சொல்கிறான் அப்படின்னு யோசிக்கிறேன். நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிறது அதுக்கு நரி. சரிடா அங்கேயே சுத்தாத, அடுத்த விஷயத்துக்கு வா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கியே, உன் குரல் எவ்வளோ இனிமையாக இருக்கும், ஒரு பாட்டு பாடான்னு சொல்கிறான். ஓ இதுக்கு தான் இவ்வளோ அடி போட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து பாடினா வடை கீழே விழுந்து நரி தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கதையை அந்த பொண்ணு முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டா. கதை சொல்லிட்டா. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருந்தது எனக்கு. மறுபடியும் கூப்பிட்டு, நீ ஃபஸ்ட்டு என்ன சொன்ன, ஒரு எலி ஒரு காக்கா ஊரில் இல்லைன்னா ஊரே நாரிடுன்னு சொன்னீங்கள. ஆமாம். அப்போ நீ எவ்வளோ புத்திசாலித்தனமான காக்கா. ஆமாம் புத்திசாலித்தனமான காக்கா தான். இப்போது நான் புத்திசாலித்தனமான காக்கா தான். அப்போ அந்த நரி உன்னை ஏமாத்துதுன்னு தெரியுதுல்ல. ஆமாம் தெரியும், நான் பாடினா வாயிலேருந்து வடை விழுந்துரும்னு தெரியும். அதுக்காக தானே அவன் சொன்னான். தெரிஞ்சு நீ எதுக்கு வடையை விட்ட? சும்மா ஒரு வடை தானே சார் விட்டேன் சார். இப்போ நீ வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து பை சொல்லக்கூடாது, அந்த காக்காவாக இருந்து புத்திசாலித்தனமான காக்காவாக இருந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படி சொல்கிறீங்களா, சரி. உங்கள் ஊரில் எத்தனை காக்கா இருக்கும்? ஒரு 50 காக்கா இருக்கும். உங்கள் மாவட்டத்தில் எத்தனை காக்கா இருக்கும்? ஒரு 5000 காக்கா இருக்கும். இந்த மாநிலத்தில் எத்தனை காக்கா இருக்கும்? ஒரு 5 லட்சம் காக்கா இருக்கும். இந்த நாட்டில் எத்தனை காக்கா இருக்கும்? ஒரு 5 கோடி காக்கா இருக்கும். இந்த உலகத்தில் எத்தனை காக்கா இருக்கும்? ஒரு 500 கோடி காக்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்து செத்து போயிருக்கும்ல காக்கா, அதெல்லாம் எத்தனை கோடி இருக்கும்? சரி அது ஒரு 1000 கோடின்னு வச்சுக்கலாம். 1000 இது ஒரு 500 அப்படியா? சரி ஒரு 1500 உங்கள் கணக்குப்படியே வச்சுப்போம். ஒரு 1500 காக்கா இருந்துருக்குல்ல இந்த உலகத்தில். ஆமாம் 1500 காக்கா இருந்துச்சு. எந்த காக்காட்டையாவது யாராவது போய், எந்த உயிரினமாவது போய், எந்த மனுஷனாவது போய், எந்த மனுஷியாவது போய் நீ அழகாக இருக்கன்னு சொல்லியிருக்கீங்களா? சரி அதை கூட வேணாம், உன் குரல் இனிமையாக இருக்குன்னு என்னைக்காவது சொல்லி தொலைச்சிருக்கீங்களா நீங்கள்? பின்னாடி திரும்பி பாருங்க, எவ்வளோ பெரிய காடு. அவள் கேரக்டராகவே மாறிட்டா அந்த பொண்ணு. எவ்வளோ பெரிய காடு. ஆமாம் பெரிய காடு. இந்த காட்டுக்குள்ளார அந்த ராஜா சிங்கம் இருக்குல்ல, ஆமாம் அவனுக்கு மாதம் ஒரு பிறந்தனா இது வரைக்கும் ஒரே ஒரு உயிரினம் அந்த அந்த நரி தான். மற்ற நரி கூட கிடையாது. அந்த கதையில் வர அந்த ஒரே ஒரு நரி மட்டும்தான் காக்காவை அழகாக இருக்குன்னு சொன்னது. ஒரே ஒரு உயிரினம் அது மட்டும்தான். எங்களுடைய குரலை இனிமையாக இருக்குன்னு சொன்னதும் அந்த நரி தான். இவ்வளோ சொல்லியிருக்குல்ல, அது பொய்யா கூட இருக்கட்டுமே, ஒரு வடையை விட்டுட்டு போகிறேன் இப்போ எனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போய் உட்காந்துட்டா. கதை இனிமே தான் ஆரம்பிக்குது. அழகிரிசாமி எங்கே கதையை முடிச்சப்பறம் நம்ம ஆரம்பித்தோமோ, அந்த பொண்ணு கதையை சொல்லி முடிச்சப்பறம் தான் நம்ம கதையை ஆரம்பிக்கிறோம். என்ன ஆரம்பிக்கிறோம் இதில்? கதை தான் சொல்லி முடிச்சிட்டாலே. கல்யாண வீடுகளுக்கு போயிருக்கீங்களா எல்லாரும்? எல்லாரும் போயிருப்பீங்க. யாரும் போகாத ஆட்கள் இருக்கவே மாட்டீங்க. வாசலில் இந்த பன்னீர் தெளிப்பாங்கள்ல, கையில் பூச்செண்டு இந்த சந்தனம் கழுக்கண்டெலாம் கொடுப்பாங்கள்ல, அங்கே பெண்கள் நிற்பாங்கள்ல. எத்தனை பெண்கள், எத்தனை கல்யாண வீடுகளில் கருப்பாக இருக்கிற பெண்கள் நிற்க வச்சுருக்காங்க. ஒரு 1000 கல்யாணத்துக்கு போயிருப்பீங்கள்ல, 1000 கல்யாணத்தில் எத்தனை கல்யாணத்தில் கருப்பாக இருக்கிற பெண்கள் நிற்க வச்சுருக்காங்க? எத்தனை பள்ளிக்கூடங்களில் ஆண்டு விழாக்களில் டான்ஸ் ஆடும்போது கருப்பாக இருக்கிற பெண்களை முதல் வரிசையில் நிற்க வச்சு ஆட வச்சுருக்காங்க? எத்தனை கருப்பாக இருக்கிற பையன்களை இந்த வரவேற்புரை நன்றி உரையெல்லாம் சொல்லும்போது எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம என்ன சொல்கிறோம்? கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து பொண்ணு நல்ல கலரு, எப்படி சொல்லுவோம்? பொண்ணு நல்ல கலரு அப்படி. நல்லதுக்கு ஆப்போசிட் என்னங்க? நல்லதுக்கு ஆப்போசிட் என்ன? நல்லதுக்கு ஆப்போசிட் என்ன? நல்லதுக்கு ஆப்போசிட் என்ன? நல்லதுக்கு ஆப்போசிட் என்ன? பொண்ணு நல்ல கலர்னா மாப்பிள்ளை
மாப்பிள்ளை என்ன கலரு? பொண்ணு நல்ல கலர். நீங்கள் தான் சொன்னீங்க நல்லதுக்கு ஆப்போசிட் கெட்டதுன்னு. பொண்ணு நல்ல கலர்னா மாப்பிள்ளை மாற்றியே சொல்லும். பையன் நல்ல கலரு, அப்போ பொண்ணு அப்போ கருப்புங்கிறது கெட்டதா? நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணிருக்கு? நல்ல கலருங்கிறது மாப்பிள்ளை நல்ல கலரு, பொண்ணு நல்ல கலருங்கிறது தப்புன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அந்த பொண்ணு கதையிலேருந்து நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் பேசுகிறோம். இனிமே நீங்கள் வாய் தவறி கூட பொண்ணு நல்ல கலரு, பையன் நல்ல கலருங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அப்போ தான் நான் உணர்ந்தேன் அது மிக சிறப்பான கதை. நம்ம ஊரில் மேட்டுப்பாளையத்தில் எழுதியிருக்க, ராமர்பாளையத்தில் பிறந்த எட்டாவது படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு எழுதின கதைன்னு. டால்ஸ்டாய் எங்கே இருக்கார், சிந்துஜாவோட ஊர், அவரோட வாசிப்பு எங்கே இருக்குது, அவர் எழுதின கதையை போல் ஒரு குழந்தையால் உருவாக்கிடணும்னா உங்களால் உருவாக்க முடியாதா என்ன? பாட்டி வடை சுட்ட கதையும் யாரோ ஒரு ஆள் உருவாக்கின கதை தானே. அப்படியான அந்த கதைகள் உருவாக்குறதுக்கு அந்த இன்னசென்ஸ் தான் வேணும். அந்த குழந்தை மனம் வந்து நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குது. நம்ம அதை மெதுவாக என்ன பண்ணுறோம், மெதுவாக அதை போர்த்தி தூங்க வச்சுக்கிட்டே இருக்கும். சாகடிக்கலை, நம்ம போர்த்தி தூங்க வச்சுட்டே இருக்கோம். ஒரு தட்டி விட்டால் அது ஏஞ்சி வந்துடும். யூமாவாசின்னு சொன்னோன்னே, யூமாவாசி கூட இந்த புத்தகம் யாராவது வாசிச்சிருக்கீங்களா? இந்த புத்தகத்துக்கு தான் விருது கொடுத்தாங்க, சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. தன்வியின் பிறந்த நாள்னு இந்த புத்தகத்துக்கு பேர். இதில் ஒரு 10 கதைகள் இருக்குது, எல்லாமே பிரமாதமான கதைகள். அதில் ஒரு கதை நிஜமாவே நம்ம பார்க்காத விஷயத்த இவர் மட்டும் எப்படி பார்த்து அவ்வளோ அருமையாக கதை எழுதுகிறாருங்க மாதிரி எழுதுகிற மாதிரியான ஒரு கதை. அந்த கதை பேர் குணசுந்தரி எழுதிய தேர்வு. அந்த கதை வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு கதை. குணசுந்தரின்னு ஒரு பொண்ணு, 6வது படிக்கிற ஒரு பொண்ணு. 6வது படிக்கிற பொண்ணு அவ மற்ற குழந்தைகளை போல இயல்பான குழந்தை இல்லை. அவளுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவு. அவளால் சரியாக பேச முடியாது, சரியாக சிந்திக்க முடியாது, சரியாக தன்னை வெளிப்படுத்திக்க முடியாது. அவள் ஒரு சிறப்பு குழந்தை. அவங்களோட அப்பா இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு இந்த சக்கரை வண்டியில் போயிட்டுருக்கிற ஒரு நபர். அவர் வந்து தினமும் ஸ்கூலில் வந்து விட்டுட்டு போவார். அன்னைக்கு அதே போல் ஸ்கூலில் விட்டுட்டு போனார். அவள் ஸ்கூலில் சேர்ந்தப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப பயந்தாங்க. அவளை எப்படி எதிர்கொள்றதுனே தெரியாது. ஏன்னா அவளுக்கு பேச தெரியாது. அவங்க அம்மா வந்து கழுத்தில் ஒரு கர்ச்சீப் மாதிரி ஒன்று கட்டி விடுவோம், பெரிய துண்டு ஒன்று கட்டி விடுவாங்க. ஏன்னா வாயிலேருந்து எச்சி ஒழுகிட்டே இருக்கும், அதை துடைக்கணும் கூட அவளுக்கு தெரியாது. எச்சி ஒழுகிட்டே இருக்கும், யாராவது எடுத்து தொடச்சி விடுவாங்க. அவள் பார்த்தோன்னே டீச்சர்ஸ்லாம் பார்த்து இவளை ஹேண்டில் பண்ணுறது என்னன்னு தெரியாது. ஏதாவது சொன்னால் அழுதுருவாளோ, ஏதாவது பண்ணிவிடுவாளோ, முரட்டுத்தனமாக நடந்துப்பாளா, இல்லை என்ன பண்ணுவாலும் அவள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. கிளாஸ் ரூம்லேயே உட்கார வச்சுருப்பாங்க. அவளும் கிளாஸில் நடக்கிறதெல்லாம் பாடம் நடத்தலாம் பார்க்கவே மாட்டா, அப்படியே எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாள். யாருக்கும் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. அறிவியல் ஆசிரியர் ராமமூர்த்தின்னு ஒரு ஆசிரியர் வந்து பள்ளியில் வகுப்பில் நிறைய கதைகள் சொல்லுவார். கதைகள் சொல்லும்போது மற்ற நேரத்தில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தவ கொஞ்சம் கொஞ்சமாக ராமமூர்த்தி சார் சொல்கிற கதைகளை கேட்க ஆரம்பித்தேன். அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு குயில் கூவுதுன்னா அவர் கூவி காட்டுவார், ரயில் போகுதுன்னா ரயில் மாதிரி சத்தம் போட்டு காட்டுவார். இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த கதைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டார். அவர் எப்போதும் ஒரு கதை வந்து ஆரம்பிச்சுட்டு அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது பாடம் நடத்துவார். அடுத்த கிளாஸுக்கு போய் ஒரு கதை ஒன்று ஆரம்பித்து கதையை சொல்லிவிட்டு பாடம் நடத்துவார். இவன் என்ன பண்ணுவானா, இந்த கிளாஸில் வந்து கதை சொல்லிட்டாரா அவர் ஏஞ்சி வெளில போயிடுவா. அடுத்த கிளாஸுக்கு அவர் போவார்ல, அந்த கிளாஸில் போய் உட்காந்துப்பா. அந்த கிளாஸ் பசங்களும் அந்த பொண்ணை வந்து யாரும் வர வேணான்னு ஒதுக்கிலாம் வைக்க மாட்டாங்க, நீ வாங்கன்னு கூப்பிட்டுப்பாங்க. எல்லோரும் அந்த குணவதி மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவள் எந்த கிளாஸுக்கு வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். அவள் வந்து ராமமூர்த்தி சார் போகிற எல்லா கிளாஸுக்கும் போய் கதை கேட்டுகிட்டே இருக்கான். அவள் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவான். அவளுக்கு தெரிஞ்ச டிவியில் பார்த்து டான்ஸ் மேலே ஒரு ஆர்வம் வந்து டான்ஸ் ஆடுவான். தயவுசெய்து நீங்கள் எல்லோருமே ஒரு நிமிடம் கண்ணை மூடுங்க. அவள் டான்ஸ் எப்படி ஆடுறான்னு யூமாவாசிக்கு விளக்கி எழுதியிருக்கார். ஒரு 3-4 வரியில் எழுதியிருக்கார். அந்த வரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து கண்ணை மூடிக்குவாங்க. எல்லாருமே கண்ணை மூடிக்குவாங்க. தயவுசெய்து எல்லாருமே கண்ணை மூடிக்குவாங்க. குணசுந்தரி ஒரு 6வது படிக்கிற பொண்ணு, மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிற பொண்ணு. அவள் உங்கள் முன்னாடி உங்கள் கண்ணுக்குள்ளார ஒரு டான்ஸ் ஆட போகிறான். யூமாவாசிக்கு அவர் நடனத்தை எழுதுகிறாரு.
முகமெல்லாம் சிரிப்போடு, குணவதி முகமெல்லாம் சிரிப்போடு இடது காலை தூக்கி கால்பந்தை உதைப்பதைப் போல ஆட்டுகிறாள். அந்த காலை தரையில் ஊனும் அதே நொடியில் வலது காலை எடுத்து அதே போல கால்பந்தை உதைப்பதைப் போல ஆட்டுகிறாள். பிறகு 2 காலையும் கீழே வைத்துவிட்டு கைகளை ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகுகளைப் போல விரிக்கிறாள். அப்படியே ஆட்டுகிறாள். அப்படியே கைகளை விரித்தபடியே ஒரு சுற்று சுற்றுகிறாள். மறுபடியும் அவள் வலது காலை தூக்கி பந்தை உதைப்பது போல உதைக்கிறாள். காலை கீழே வைக்கும் அதே நொடியில் இடது காலை தூக்கி ஆட்டுகிறாள். கைகளை பட்டாம்பூச்சியின் சிறகுகளைப் போல விரித்து சுற்றுகிறாள். ஆடி முடித்த பிறகு அவள் தன் நடனம் முடிந்ததன் அடையாளமாக கீழே குனிந்து எல்லோருடைய நன்றியும் வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்வதை போல நன்றி சொல்கிறாள். அவளுடைய நடனம் முடிகிறது. யூமாவாசி இந்த கதை மகத்தான கதை, சிறப்பான கதைன்னு நான் வெறுமனே சொல்லலை. நடனம் ஆடியிருப்பாள்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேலாம். அந்த நடனத்தை அவர் விவரிக்கிறார். விவரிக்கும் போது கண்ணை மூடிக்கொண்டால், நான் என்னுடைய மனைவியை படிக்க சொல்லி நான் அந்த வரிகளை மட்டும் கேட்டேன். நிஜமாகவே என் முன்னாடி குணவதி ஆடினான். அப்படியான அந்த சரி, அந்த கதையை தொடருவோம். அந்த கதை இதாகிடுச்சு. அன்றைக்கி அரையாண்டு தேர்வு எல்லாரும் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. இவளை என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாதுமை மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டாங்க. நீ தேர்வு நடக்கிறப்பெல்லாம் இங்கே நிற்கக்கூடாது, உனக்கு தேர்வு எழுதுறவங்களுக்கு சிரமமாக இருக்கும், உன்னால் தொந்தரவு போய் வாதுமை மரத்துக்கு கீழே போய் உட்காந்துங்க. வாதுமை பழம் பார்த்துருக்கீங்களா? கொட்டை இது பல்லால் கடித்து சாப்பிடுவாங்க. அந்த ஸ்கூலில் எல்லாருமே அந்த இது சாப்பிடுவாங்க. அங்கே போய் உட்கார வச்சுட்டாங்க. இவளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துட்டாங்க. பேப்பர் எடுத்து ஒரு பேனாவை எடுத்து ஒரு செடி வரைகிறான். செடியில் 5 இலைகள் இருக்குது, ஒரு பூ பூத்துருக்கு, அது 6 இதழ்கள் இருக்குது. எத்தனை இலைகள் இருக்குது? 5 இலைகள், 6 பூவில் 6 இதழ்கள் இருக்குது. ஒரு பூச்செடி படம் வரைஞ்சி முடிச்சிட்டா. அப்புறம் அவளுக்கு வரைகிறதுக்கு போர் அடிச்சிச்சு. சரி என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது வாதுமை மரத்தில் நிறைய கொட்டைகள் விழுந்திருக்கு. அதை போய் எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்ட பிறகு யூமாவாசி எழுதுகிறாரு, அவள் சாப்பிட்டு முடிச்சிட்டா. அவளுக்கு பிடித்தமான வாதுமை கொட்டங்கள் போதும் என்ற அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டா. மீதம் கடந்ததெல்லாம் எடுத்து மரத்தின் அடியில் ஒதுக்கி வைக்கிறாள். ஏன் ஒதுக்கி வைக்கிறான்னா, பரீட்சை முடிச்சுட்டு அண்ணாலாம் வருவாங்கள்ல, அவங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாளாம். ஒதுக்கி வைக்கும் போதே பின்னாடி தோட்டத்தில் வேலியை உடச்சிட்டு ஒரு ஆடு வந்துடுச்சு. அந்த ஆட்டை போய் விரட்டினோன்னா அது அந்த பக்கம் ஓடிடுச்சு. அந்த பக்கம் பார்த்தா ஒரு டேப்பில் தண்ணி திறக்காமல் இருந்துச்சு. அது தண்ணி திறந்து ஊற்றிட்டே இருந்துச்சு. அதை போய் மூடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சமையல் கட்டு இருந்துச்சு. சமையல் கட்டில் அங்கே ஒரு நாய் பாத்திரத்தெல்லாம் உருட்டிகிட்டு இருந்துச்சு. அங்கே போய் என்ன பண்ணுறா, அந்த பாத்திரத்தில் உருட்டுதுன்னு போய் பார்க்கும்போது அங்கே யாரோ சாப்பிட்டுட்டு வச்சுட்டு உருளைக்கிழங்குல பாதி கிடக்குது, கீழே கிடக்குது. அந்த பாதி உருளைக்கிழங்கு எடுத்து பார்க்குறா. பாதி உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்துட்டு அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. டக்குன்னு பக்கத்தில் அந்த செடி, இந்த பம்பு பக்கத்தில் சின்னதாக குழி தோண்டி அந்த உருளைக்கிழங்கை போட்டு மண்ணை மூடி ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு ஊற்றி வைக்கிறா. ஊற்றி வைக்கும்போது எட்டி பார்க்குறா, ஹெச்எம் ரூமில் வழக்கமாக ஒரு பூச்சாடி இருக்கும். அதில் புது மலர்கள் இருக்கும். இன்றைக்கி எக்ஸாம் அதனால் யாரும் வைக்கல. இவன் ஓடி போய் தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பிரித்து கொண்டு வைக்கிறா. வச்சோடனே அவங்க அப்பா மறுபடியும் ஸ்கூல் முடிஞ்சிச்சின்னு நினச்சிட்டு கூப்பிட வந்துட்டார். இந்த பொண்ணு அங்கே போயிட்டு இப்படியே ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. 4-5 நாள் ஆச்சு. கதை முடிகிற இடத்துக்கு வந்துடுச்சு. ஒரு ஃபேண்டஸியான கதை, நார்மல் கதையாக போனது ஒரு ஃபேண்டஸி கதையாக யூமாவாசிக்கு முடிக்கிறார். 4-5 நாள் ஆச்சு. குணவதி அந்த பம்பு இருக்கிற இடத்துக்கு போகிறா. அவள் போட்டு வச்சிருந்த உருளைக்கிழங்கு முளைச்சிருச்சு. சின்ன செடியாக மாறிடுச்சு. அதில் எத்தனை இலைகள் இருந்துச்சு? 5 இலைகள் இருந்துச்சு. அதில் ஒரு பூ பூத்துருந்தது. 6 இதழ் கொண்ட பூ பூத்துருந்துச்சு. அவள் எப்போ அந்த படம் வரைஞ்சா, அந்த உருளைக்கிழங்கு முளைக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படம் வரைஞ்சா. அந்த மறைஞ்சது போலவே அந்த செடி முளைச்சிச்சின்னு சொல்லி கதையை முடிச்சிட்டார். நம்ம முதல் கதை மேலே ஒரு சுவாரஸ்யமான கதையாலாம் சில பேருக்கு தெரியாது. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் யாரெல்லாம் பேச தவறிட்டோம். கருப்பாக இருக்கிற பெண்களுக்கு, கருப்பாக இருக்கிற பையன்களுக்கு இந்த பொது சமூகம் எப்படி நடத்துதுங்கிறத பேசலைங்கிறது அவள் சொல்லி கொடுத்தா எனக்கு. யூமாவாசியோட இந்த கதை நம்ம இன்னும் விஷயங்கள் நம்ம நோக்கி போகிறதுக்கான மிக முக்கியமானது. சிறப்பு குழந்தைகளை பற்றி நம்ம எப்போயாவது பேசியிருக்கோமா? சிறப்பு குழந்தைகளை நம்ம அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கான கதைகள் எழுதியிருக்கோமா? சிறப்பு குழந்தைகள்னோடனே நமக்கு நினைவில் வர்றது
நல்லா கொழுன்னு சிவப்பு கலரில் ஓடுற ஒரு குழந்தை தான் நினைவுக்கு வருவாங்க. பலருக்கும், பெரும்பான்மையான பேருக்கு சிறப்பு குழந்தை யாராவது நினைவுக்கு வருமா? நாம் இனிமேல் அவர்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டியதும் கவனம் செலுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்குங்கிறத இந்த புத்தகத்துக்கான மிக முக்கியமான கதையாக அது பார்க்குறேன். இந்த புத்தகத்தில் மட்டும் இல்லை, தமிழில் சமீபத்தில் எழுதப்பட்ட மிக முக்கியமான கதையாக நான் அந்த கதையை நான் பார்க்குறேன். அதாவது சிறுவர் இலக்கியத்தில் எழுதின கதையாக நான் பார்க்கல. சிறுவர் இலக்கியத்தில் எழுதின முக்கியமான கதையை நான் சொல்லலை. அதை சமகாலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் இலக்கியத்தில் எழுதப்பட்ட முக்கியமான ஒரு கதை. சிறார் இலக்கியம் மட்டும் பிரித்து நான் அதை பார்க்கல. தமிழ் இலக்கியத்திலே எழுதப்பட்ட கடந்த சில ஆண்டுகளில் எழுதப்பட்ட முக்கியமான ஒரு கதை. நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய கதை. அவசியம் ரொம்ப நீங்கள் தவறவே விடக்கூடாத. எவ்வளோ சீக்கிரம் படிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. சிறப்பு குழந்தைகள் மீதான நம்ம பார்வை மாறும். அப்படி மாற்றத்தை உருவாக்குறது அது. ஒரு அரசு பள்ளி இப்படி கவனிக்குதா, இல்லை எந்த பள்ளியாக இருக்கட்டும் ஒரு சிறப்பு குழந்தைகள் இப்படி கவனிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நம்மள்கிட்ட. எந்த பள்ளியாவது இப்படி நடத்துதா? சிறப்பு குழந்தை இவ்வளோ கவனத்தோடு நடக்குதா? அவள் கதை கேட்டால் அவளுக்காக கதை சொல்லுதா? அவள் இந்த கதை கேட்டு அடுத்த கிளாஸுக்கு போனால் அங்கே போய் உட்காரத்துக்கு அலோவ் பண்ணுதா? அவள் வாதுமை பழங்களை சாப்பிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஒதுக்கி வைக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை அந்த ஒரு பள்ளி கொடுக்குதா இல்லையாங்கிறது உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். ஆனால் யூமாவாசிக்கு என்ன சொல்கிறாரு? நாம் அப்படி தான் பார்க்க வேண்டும், நாம் அப்படி தான் நடத்த வேண்டும் சொல்கிறார். நீதி கதைகள் இத்தனை வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் நீதி கதைகளே இல்லை. இதுதான் உண்மையான நீதி கதை. நாம் சமூகத்தில் குழந்தைகளை இப்படி தான் நடத்தணும், குறிப்பாக சிறப்பு குழந்தைகள் நாம் இப்படி தான் நடத்தணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குற நீதி கதை. இப்படியான ஒரு அற்புதமான ஒரு கதை. சரி, ஒரு ஜாலியான ஒரு கதை சொல்லலாம். ரொம்ப சின்ன குட்டி கதை, ரொம்ப ஜாலியான கதை. அந்த கதையோட கிளைமாக்ஸ் யாராவது கரெக்டாக யூகிக்க முடியுதான்னு பார்க்குறேன். யூகிச்சா என்னுடைய புத்தகத்தை பரிசாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த மேக கதை சொன்னா இல்லையா, அதே போல் இன்னொரு ஊரில் போய் ஒரு ஸ்கூலில் போய் இது மாதிரி ஒரு கதை எழுதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, கதை ஃபஸ்ட்டு ஒரு கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தணும், அப்புறம் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பிரச்சனை வரணும், அதுக்கடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும். கதாபாத்திரங்களை அறிமுகம், பிரச்சனைக்கு தீர்வு, அவ்வளோதான் கதை நீங்கள் உருவாக்கணும், சிம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் நான் என்ன சொன்னேன், கதாபாத்திரங்கள் புதுசாக நம்மளால் கதாபாத்திரங்கள் உருவாக்க முடியுமா? உருவாக்கவே முடியாது. கரடி புலின்னு 1000 கதைகள் நம்மள்கிட்ட இருக்குது. அதிகபட்சம் போனால் ஏலியன் தானே எழுத முடியும் புது கேரக்டர்ஸ்னால். அதனால் நம்ம கதாபாத்திரங்கள் புதுசாக உருவாக்க முடியாது. ஆனால் பிரச்சனைகள் புதுசாக உருவாக்க முடியும் நம்மளால். அதுக்கான தீர்வுகள் நம்மளால் புதுசாக உருவாக்க முடியும். அதனால் நீங்கள் கேரக்டர்ஸ் பழசாக இருந்தாலும் பிரச்சனைகள் புதுசாக இருக்கணும், தீர்வு புதுசாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள்ட்ட அவங்க ஒரு கதை, ஒரு பையன் கதை உருவாக்கணும். ரொம்ப தமாசான கதை, ஆனால் சீரியஸான கதை. சின்ன கதை. ஒரு பெரிய காட்டில் ஒரு புலி இருந்துச்சு. அந்த புலியினோடனே நம்முடைய மனசுக்கு எப்படி வரும்? கம்பீரமான தோற்றம் அப்படிலாம் வரும் இல்லையா? அந்த பையன் சொல்கிறான், காட்டில் புலி இருந்துச்சா, அது ரொம்ப சோகமாக இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்ன வருத்தம்? புலிக்கு என்ன வருத்தம் இருக்கும்? புலியால் தானே பல பேருக்கு வருத்தம் வரும், இதுக்கு எப்படி வருத்தம் வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அவன் அடுத்து சொல்கிறான், புலி ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, உனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு கேட்கறதுக்கு கூட அந்த காட்டில் ஆள் இல்லையா? என்னது, காட்டில் ஆளே இல்லையா? ஆமாம், அந்த புலி மட்டும்தான் அந்த காட்டில் இருந்துச்சான், வேறு எந்த விலங்குகளும் அந்த காட்டில் இல்லையா? நம்ம கதை இன்னும் சஸ்பென்ஸ் கொண்டு போயிட்டுருக்கான். ஒரு காட்டில் ஏதோ காட்டில் புலியை பற்றி ஏதோ சொல்ல போகிறான்னு பார்த்தா புலியே சோகமாக இருக்கான். அந்த புலி சோகமாக இல்லையே, சோகமாக இருக்கிற கேட்கறது கூட அந்த காட்டில் ஆள் இல்லைன்னா காட்டில் அந்த புலி மட்டும்தான் இருக்கா? அப்படி என்ன ஆச்சு அங்கே? அதுக்கு என்ன நடந்துச்சு? ஒரு ஃப்ளாஷ்பேக் வரப்போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். அப்படின்னு பக்கத்தை கீழே குனிஞ்சு பார்த்தா கடைசியில் ஒரே ஒரு வரி தான் இருக்குது. கதை முடிச்சிட்டான். அது என்ன வரியாக இருக்கும்? யாராவது கெஸ் பண்ண முடியுதா? கை தூக்குங்க, கெஸ் பண்ண முடிஞ்சவங்க. யாராவது கெஸ் பண்ண முடியுதா? காட்டில் தனியாக இருக்குது ஒரு புலி, ரொம்ப வருத்தமாக இருக்குது, சோகமாக இருக்குது. ஏன் சோகமாக இருக்குது? காட்டில் அது மட்டும் ஏன், காட்டில் வேறு விலங்குகளே இல்லாத அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கடைசியில் ஒரே வரியில் சொல்லிட்டான், ஒரே வரியில் முடிச்சிட்டான் கதையை. அந்த புலி தான் எல்லா விலங்குகளையும் அடித்து சாப்பிட்டுச்சான்.
முதல்ல சீரியஸாக இப்படி யோசிக்கிற மனநிலை இருக்கு இல்லையா, அது படிச்சுட்டு நான் வந்து தனியாக விழுந்து சிரிச்சிருந்தேன். என்னடா இப்படி யோசிச்சிருக்கான்ட்டு. ஒரு ஜோக்கோ இது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்படி நான் சொன்னதெல்லாம் எடுத்து கரெக்டாக கொண்டு வந்துட்டான். கதாபாத்திரங்கள் அறிமுகமாக்கிட்டான், பிரச்சனையை உருவாக்கிட்டான், யாரும் யோசிக்காத அளவுக்கு ஒரு தீர்வு உருவாக்கிட்டான். இப்படி முடியுதில்ல. குழந்தைங்க உங்கள் கூடவே இருப்பாங்க. நம்மலாம் அப்படியே அவங்க எல்லோரும் நம்ம சேர்ந்து தான் இருக்கிற மாதிரி தோணும். அவங்களோட பார்க்குற பார்வையே வேறு. இதே போல் நான் ஒரு கதை ஒன்று வந்து திருச்சி எஸ்ஆர்வி பள்ளியில் மிருதுலான ஒரு பொண்ணு 9வது படிக்கிறா. அவள் எழுதின ஒரு கதை ஒன்று, சின்ன கதை. இது போல் ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய காடு. நம்ம கதை எழுதினாதான் அது நம்ம அந்த கதைக்குள்ளார ஃபுல்லாகவே மனுஷங்களே வந்து தொலைவோம். சின்ன ஒரு காக்கா கூட வராது, ஒரு அணில் கூட வராது. பல பேரோட கதையில் முழுக்க மனுஷங்களே வருவாங்க, ரோட்டில் வருவாங்க, அங்கே போவாங்க, வீட்டில் இதே நடக்கும். ஆனால் குழந்தைங்களோட கதையில் காக்கா வருது, மயில் வருது, காடு வருது, யானை வருது அப்படின்னு. மிருதுல கதையை ஆரம்பிக்கிறா. ஒரு காட்டில் ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானைக்கு அந்த காட்டில் இருக்க எல்லா இடங்களும் தெரியும். அந்த காட்டில் அதுக்கு தெரியாத இடமே கிடையாது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் தெரியும், எல்லா பறவைகளையும் தெரியும், எல்லா பூச்சிகளையும் தெரியும், எல்லா வழிகளையும் தெரியும். எங்கே குளம், எங்கே குட்டை, எங்கே மலை, எல்லாமும் தெரியும் அதுக்கு. அந்த காட்டில் அதுக்கு தெரியாத இடமே இல்லை. அந்த காட்டுக்கு பெரிய விலங்கான சிங்கம் தானே ராஜான்னு சொல்லுவாங்க. ராஜா தான், சிங்கம் தான் ராஜாவாக இருந்தால் கூட எல்லா முடிவுகளையும் அந்த யானைகிட்ட தான் கேட்டு எடுக்கும் அப்படின்னு சொல்லி யானை பற்றி ஒரு பெரிய விளக்கம் அப்படியே வருது. அப்படி சொல்ல யானை பற்றி நமக்கு ஒரு பெரிய சித்திரம், ஒரு ஓவியம் நம்ம மனசுக்குள்ளார வருது. அடுத்த வரி அந்த சித்திரத்தை அப்படியே உடைக்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான். அந்த யானைக்கு இப்போ வயசாயிடுச்சு. வயசானதுனா அது ஞாபகம் மறதி வந்துருச்சு. அதுக்கு எங்கே என்ன இருக்குன்னே தெரிய மாட்டுது. இன்றைக்கி காலையில் ஏந்திரிச்சிச்சு, அதுக்கு பசிக்குது, எங்கே உணவு இருக்குன்னு தெரியல, எங்கே போய் உணவு தேடுறதுன்னு தெரியல அதுக்காக. சரி, அதனால் நினச்ச இடத்துக்கு கண்ணில் பார்க்குறப்ப இடத்துக்கு அப்படியே போகுது. போனோன்னே தூரத்தில் ஒரு வாழை தோப்பு தெரியுது. அழகாக கனிஞ்சி வாழைத்தார் ஒன்று தொங்குது. அதை பார்த்தோன்னே நாக்கில் எச்சு ஊறி அந்த இடத்த நோக்கி போய் அந்த வாழைத்தாரை பிடிக்கலான்னு ஒரு தும்பிக்கையை எடுக்குது. சுற்றி மனுஷங்க வந்துட்டாங்க. அப்படி தேடி ஊருக்குள்ளார வந்துருச்சு அந்த யானை. மனுஷங்களுக்கு ஒரு பயம், இந்த யானை ஏதாவது செஞ்சு நம்மளை அடிச்சிட போதோன்ட்டு. யானைக்கு ஒரு பயம், இந்த மனுஷங்க ஏதாவது பண்ணி நம்மளை அடிச்சுட்டு நம்மளுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்ட்டு. 2 பேரும் 2 முனையில் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு யானைக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊரில் ஒரு வேட்டைக்காரன் இருக்கான். வேட்டைக்காரனை கூட்டு வந்து அந்த யானையை சுட்டு கொன்னுடு அப்படிங்கிறான் சொல்கிறாங்க. யானை அந்த வேட்டைக்காரன் யானையே பார்க்குறான். வழக்கமாக யானை இருந்துச்சுன்னா இங்கே தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்க்கும், மனுஷங்களை தாக்கும். இந்த யானை எதுவும் பண்ணாமல் இப்படியே சுற்றி நிற்கிது. என்னன்னு பார்க்கும்போது அது வயசான யானை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறான். ஒரு வேளை ஞாபகம் மறதி இருக்குமோ, வழி தவறி இங்கே வந்துருச்சோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ மிருதுல எழுதுகிறாங்க. அது எப்படி வேட்டைக்காரனுக்கு தெரியும், நமக்கு படிக்கும் போது தோணும். அதுக்கு மிருதுல அதுக்கான பதில் எழுதி அதுலேயே எழுதுகிறாங்க. அந்த வேட்டைக்காரனும் வயசான ஒரு ஆள். அந்த வேட்டைக்காரனுக்கும் நினைவு மருதி இருக்குது. தன்னை போல தான் இந்த யானைக்கு இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு அவன் அந்த வேட்டைக்காரன் நினைக்கிறான். அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறான், எப்படியாவது வந்து இதை வந்து ஒன்றும் பண்ண வேணாம், விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வேட்டைக்காரன் சொல்கிறான். ஊர் மக்கள் அதெல்லாம் முடியாது, ஒரு தடவை வந்துச்சுன்னா திரும்ப வந்து நம்மளை தொந்தரவு போனால் இதை கொன்னுடு சொல்லி மிரட்டுறாங்க அந்த வேட்டைக்காரனை. அவன் வேறு வழி இல்லாமல் துப்பாக்கியில் வந்து வெறும் ஊசியை மட்டும் வச்சு சுட்டுறான். சுட்டோன்னா அது அதிர்ச்சியில் கீழே விழுந்துடுது. விழுந்தோடனே டக்குன்னு அந்த நேரத்தில் யாரோ ஃபோன் பண்ணி வனத்துறை அதிகாரிலாம் வேறு வந்துடுறாங்க. இந்த வேட்டைக்காரனை நீ தான் கொண்டுட்டேன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏறி உட்காந்தோடனே அந்த யானை டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துருச்சு. அந்த வேட்டைக்காரன் சுட்டாலும் அந்த ஊசியில் மருந்து வைக்காமல் வெறுமனே ஊசியை மட்டும் சுட்டிருக்கான். அதனால் யானை சாகலை. உடனே வனத்துறை அதிகாரிகள் இப்போ என்ன பண்ணுறது அவங்களுக்கும் தெரியல, என்ன பண்ணலான்னு ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது, அதெல்லாம் முடியாது, கொண்டு போய் எங்கள் ஜூவில் விட்டுருங்க, பக்கத்தில் எங்கேயாவது ஜூவில் விட்டுருங்க, மிருகக்காட்சி சாலையில் விட்டுருங்க, திரும்ப வரும், இது வேணாம், கொண்டு விட்டுருங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னானே. வனத்துறை அதிகாரிகளும் அதுதான் சரியாக இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த வேட்டைக்காரன் சொல்கிறான், உங்களுக்கு கொஞ்சமே தொடர்பே இல்லாத ஒரு இடத்துல, பழக்கமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை விட்டால் நீங்கள் வாழ முடியுமா? உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? இந்த யானைக்கு தொடர்பே இல்லாத ஒரு சூழலை கொண்டு போய் விட்டிங்கன்னா அது நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு அந்த வேட்டைக்காரர் அந்த யானைக்காக பறிஞ்சு பேசுகிறாரு. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அந்த யானையை கொண்டு போய்
காட்டுக்குள்ளாரே விட்டுருங்க, வேறு ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு இந்த வேட்டைக்காரர் சொல்கிறாரு. வனத்துறை அதிகாரிகளும் சரி அதேமாதிரி கொண்டு விட்டுடலான்னு காட்டுக்குள்ளார விட்டுறாங்க. அந்த யானையும் கடைசியாக திரும்பி போகும்போது திரும்பி இந்த வேட்டைக்காரனை பார்த்துட்டு அப்படி போகுதுன்னு கதையை முடிக்கிறாங்க. நிஜமாக சொல்லுங்கள், இது யானையை பற்றின கதையாது. யானை பற்றின அவள் யானையை தான் எழுதியிருக்கா, யானை பற்றி தான் எழுதியிருக்கா. இந்த குழந்தைங்க பெரியவர்களை எப்படி பார்க்குறார்கள், அவங்க வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிகளை எப்படி பார்க்குறாங்க, அவங்க எப்படி நடத்தப்படுறதை எப்படி பார்க்குறாங்க. அந்த வயதான தாத்தா பற்றி நான் சொல்ல சொல்ல பல பேருக்கு தங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களை பற்றி நினைவுக்கு வருதா இல்லையா? குழந்தைங்களை பற்றி, காடுகளை பற்றி எழுத சொன்னாலும், யானைகளை பற்றி எழுத சொன்னாலும் தன் சுற்றி இருக்கிற உறவுகளை தான் அவங்க எழுதுகிறாங்க. தன்னை தான் வெளிப்படுத்திக்கிறாங்க, தன்னை தான் வெளிப்படுத்திக்கிட்டு அதில் கொண்டு போகிற சேர்க்கறதுக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு செய்தியோடு நான் முடிச்சுக்கலாம், ஏன்னா நேரம் உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு 5 நிமிடங்களை நான் முடிச்சிடுறேன். நிறைய கதைகள், இப்படி நிறைய 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 கதைகள் குழந்தைகள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது கேட்குறதுக்கு பெரியவங்களுக்கு தான் நேரம் இல்லை, காதுகள் இல்லை. அவங்க காதுகள் எங்கே இருக்குது? ரீல்ஸில் வர்ற ஒலிகளை கேட்கறதுக்கு தான் அந்த காதுகள் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்கு. டிவியில் வர சீரியலை பார்க்கறதுக்கான, சீரியலில் பேசுகிற வசனம் கேட்கறதுக்கு தான் அந்த காதுகள் தயாராக இருக்குது. குழந்தைகள் சொல்கிற அந்த குழந்தைமை நிரம்பிய நம்மளை வழி நடத்துகிற, சரியாக இந்த வார்த்தையை நான் புரிந்து கொண்டு சொல்கிறேன், நம்மளை வழி நடத்துகிற கதைகளை அவர்கள் சொல்ல தயாராக இருக்கிறார்கள். நாம் கேட்பதற்கு தயாராக இல்லை. பல கதைகளை நாம் பாதுகாக்க தவறிட்டோம். 1930களில் தென்காசி குற்றாலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குளிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்துச்சு. அப்போ காந்தி வராரு, அவர் மேலே இப்படி ஒரு தடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர்கள் குளிக்க முடியாத இடத்துல நான் எதுக்கு குளிக்கணும்னு சொல்லி திரும்பி போயிடுறாரு. இதை வச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை வச்சு ரேவதி என்பவர் 1979 கொடிகாட்ட வந்தவொன்னு பிரமாதமான ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவலை நாம் பாதுகாக்க தவறிட்டோம். நான் பிச்சைமூர்த்தியை மிகப்பெரிய கவிஞராக தெரியும், மிக அற்புதமான சிறுகதை எழுத்தாளராக தெரியும். அவர் அற்புதமாக குழந்தைகளுக்காக நல்ல கதைகள் எழுதியிருக்காரு. அவருக்காக விழா நடத்துபவர்கள், அவரை பற்றி விதந்து பேசுபவர்கள், அவர் சிறுவர்களுக்காக எழுதியிருக்காருங்கிறத பதிவே பண்ண மாட்டேங்கிறேன். அவருடைய கதைகளை இன்னும் சொல்லப்போனால் நம்புவீங்க, அவர் சிறுவர்களுக்காக எழுதி தூக்கி போட்டு போயிட்டார். பல இதழ்களில் வந்துருச்சு. அவருக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து சீசு செல்லப்பா அந்த கதைகளை தேடி எடுத்து அவர் புத்தகமாக போடுறார். ஒரு 10 கதைகள், காக்கைகளும் கிளிகளும் ஒரு புத்தகம் போடுறார். அதில் பிரமாதமான கதைகள் இருக்குது, சில பொதுவான கதைகள் இருக்குது, சாதியம் குறித்து நாம் பேசணுங்கிறத வலியுறுத்துகிற கதைகளும் இருக்குது. சீசு செல்லப்பா அற்புதமான எழுத்தாளர். வாடிவாசலுங்கிற பெரிய நாவலை செல்லப்பானோடைய வாடிவாசலை பற்றி எல்லாரும் சிலாகிச்சு பேசுவோம். மிக முக்கியமான ஒரு நாவல் அது. அதுபோலவே அவர் குழந்தைகளுக்காகவும் எழுதியிருக்கிறார். 17 கதைகள் எழுதியிருக்கிறார். அவரோட மொத்த கலெக்ஷனில் இருக்குது. அது 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அது குழந்தைங்களால் வாங்க முடியாது. அதை நம்ம தனியாக போடுறதுக்கான முயற்சிகள் கூட நம்ம செய்யலாம். அது புத்தகம் 4-5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கான முயற்சிகளும் செய்யலை. இப்படி நமக்கு இருக்கிற பெரிய பொக்கிஷமான வேலைகளை நமக்கு முன்னாடி அவ்வளோ இருக்குது. குழந்தைகளுக்காக நம்முடைய முன்னோர்கள் அவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்க. அதை எல்லாத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குது. அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஏங்க இப்போ தான் நிறைய பேர் எழுதுகிறாங்களே குழந்தைகளுக்கு, அப்புறம் எதுக்கு முன்னோர்கள் பற்றி எழுதுன கதையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னா, சிறுகதை இப்போ சிறுகதை சமகாலத்தில் 100 பேர் எழுதிட்டு இருக்காங்களே, எதுக்கு புதுமைப்பித்தன் கதைகளை மறுபதிப்பு கொண்டு வரணும்? அழகிரிசாமி கதைகளை ஏன் மறுபதிப்பு கொண்டு வரணும்? ஏன்னா அதெல்லாம் கிளாசிக்கு. அதை போல் செல்லப்பாவோட கதைகளும், பிச்சைமூர்த்தியோட கதைகளும், ரேவதியோட கதைகளும், இப்படி பெரிய பட்டியலே இருக்குது. மிக முக்கியமான கதைகள் நம்ம மறுபதிப்பு காணாமலேயே போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அழகிரிசாமி எவ்வளோ கொண்டாடுறோம் நூற்றாண்டில். அவர் குழந்தைகளுக்காக 2 புத்தகம் எழுதியிருக்காரு. 3 பிள்ளைகள், காளிவரம்னு 2 புத்தகம். அதில் 3 பிள்ளைகள் மட்டும் போராடி எங்கெங்கேயோ தேடி அந்த புத்தகத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். காளிவரம் இன்னை வரைக்கும் கிடைக்கல, எங்கே இருக்குன்னு கூட தெரியல. நாம் நம்முடைய முன்னோடி எழுத்தாளர்களை, பெரியவர்களுக்கு எழுதின எழுத்துக்களை தேடி தேடி கண்டடைப்பதை போலவே குழந்தைகளுக்கு எழுதினதையும் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை நம்மள்கிட்ட இருக்குது. அந்த பொறுப்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கணும். அது நம்ம குழந்தைகளை நாம் நேசிக்கிறோன்னா இதையும் சேர்த்து செய்யும். குழந்தைக்கு நேசிக்கிறது சாக்லேட் வாங்கி கொடுக்குறதோ
பொம்மை வாங்கி கொடுக்கறதோ மட்டுமல்ல, அதுவும் வாங்கி கொடுக்கணும், தப்பு இல்லை. அது போலவே இன்னொரு அறிவு சார்ந்த செயல்பாடாக இதுவும் செய்யணும். இதே சேலத்தில் பகுத்தறிவுன்னு இதழ் வந்துட்டு இருந்தது. ஜலகண்டபுரம் கண்ணன்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார். அவர் திராவிட இயக்க தொடர்புள்ளவர். அவருக்கு அந்த பத்திரிகையில் குழந்தைகளுக்காகவும் எழுதியிருக்கார். அவருடைய மகள் குஞ்சிதம் குழந்தைகளுக்காக எழுதியிருக்காங்க. தேடுனா இது வரைக்கும் ஒரு கதை கூட கிடைக்கும். எங்கன்னு போய் தேட முடியல, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல, யார்கிட்ட கேட்டாலும் தெரியல. முரசொலியில் பிறைவானம்னு குழந்தைகளுக்கான ஒரு பக்கம் தனியாக ஒதுக்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய கதைகள் வந்துச்சு. அந்த கதைகளை தொகுக்கிறதுக்கும் இப்போ நம்மக்கிட்ட ஆட்கள் இல்லை. நிறைய வேலைகள் இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் எதுக்கு நான் ஆதங்கத்தோடு சொல்லியிருக்கேன்னா, கேட்குற யாராவது ஒருத்தவங்க எனக்கு தெரியும் ஜலகண்டம் அவர் கண்ணன் வீடு எனக்கு தெரியும், நான் செஞ்சு தரேன்னு யாராவது வந்து முன் வந்துருவாங்களாங்கிற ஒரு நப்பாசையில் தான் கேட்குறோம். இதுதான் பல ஊர்கள்லையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த வேலைகள் நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலைகள். இங்கே வந்துட்டுருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான என்னுடைய வேண்டுகோளாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூமாவசிக்கு போல் எழுதின குழந்தைகளுக்காக எழுதின புத்தகங்கள் இங்கே நிறைய இருக்குது. அற்புதமான கதைகள் எழுதின புத்தகங்கள் நிறைய இருக்குது. 10 ரூபாயிலேருந்து விலை இருக்குது. 10 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 300 ரூபாய்க்கு கூட குழந்தைங்களோட புத்தகம் இருக்குது. அவங்களுடைய கையில் இருக்கிற பணத்துக்கு ஏற்ப குழந்தைகள் புத்தகம் ஒன்றாவது வாங்கிட்டு போனீங்கன்னா, இந்த இவ்வளோ சிறப்பான இவ்வளோ ஏற்பாடு செஞ்சு இவ்வளோ பொருளாதாரம் சார்ந்து இவ்வளோ செலவு செஞ்சு அவங்க மாவட்ட ஆட்சியர் போல் பல்வேறு பணிகளுக்கிடையே இதை செய்கிறதுக்கான ஒரு தேவை ஒன்று இருக்கு இல்லையா, அது நிறைவடை. அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு இது எப்படியாவது போய் சேர்ந்துணுன்னு நினைக்கிறது தான். நீங்கள் அவசியம் குழந்தைகள் புத்தகத்தையும் நீங்கள் வாங்க குழந்தைகளுக்காக நிறைய பேர் எழுத வருவாங்க, நிறைய பேர் புத்தகம் பதிப்பிக்க வருவாங்க. அப்படி வரும்போது நல்ல நல்ல புத்தகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இப்படி ஒரு அருமையான ஒரு நிலையில் எனக்கு இந்த கண்காட்சியில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, இந்த கண்காட்சி கூப்பிட்டதுலேருந்து மேடமாகட்டும் அவர் தோழராகட்டும் எல்லாருமே தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் எப்போ வரீங்க, டேட்டை உறுதிப்படுத்திட்டீங்களா, என்ன ட்ரெயின் புக் பண்ணிட்டீங்களா, எங்கேருந்து வரீங்க என்னன்ட்டு எல்லாவற்றையும் கடைசியாக நம்ம ஒரு மாதவன் சார் வரைக்கும் அவர் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டது வந்து நிஜமாகவே ஒரு படைப்பாளியை நான் என்ன கவனிச்சிட்டாங்கங்கிறதுக்காக நான் பெருமைப்படலை, என்னை கேட்டாங்க நான் பெருமைப்படலை. ஒரு படைப்பாளியை பொது சமூகத்தில் இப்படி கவனிக்கணுங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அப்படி உருவாக்கியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு நான் உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சேலம் மாவட்ட நிர்வாகத்துக்கு. இவ்வளோ நேரம் உட்கார்ந்து என்னுடைய கதைகளை இன்னும் நிறைய கதைகள் குறிச்சிட்டு வந்திருக்கேன். என்னை விட்டால் நான் விடிய கலையுறவு மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய கதைகள் இருக்குது. அப்படி நிறைய கதைகள் இருக்கும்போது எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்லுவார். அந்த புலி கதை மாதிரி ஒரு சின்னோண்டு கதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அவர் ஒரே ஒரு கதை 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அந்த கதை, அதையோட நான் முடிச்சிடுறேன். அவர் வந்து ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிறார். அவர் ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன் இருக்கான். பையன்ட்ட வந்து ஒன்று நம்ம என்ன கேட்போம், என்ன படிக்கிற என்னெல்லாம் கேட்போம்ல, அது போல் கேட்குறான். அவர் வந்து அப்படி கேட்கல. உனக்கு கதையெல்லாம் தெரியுமா? தெரியும், நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. ஒரு காட்டில் ஒரு புலி இருந்துச்சான், புலிக்குட்டி இருந்துச்சான் அப்படின்னா. புலிக்குட்டி இருந்துச்சா, சரி ஓகே அங்கிள் நீங்கள் குறுக்க பேசக்கூடாது, குறுக்க பேசினீங்கன்னா எனக்கு கதை சொல்கிறது மறந்துடும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி நான் பேசலை நீ சொல்லு. அந்த புலிக்குட்டி என்ன ஆச்சுன்னா, அது ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால் தூங்கும் போதே ஸ்கூலுக்கு போகணும்னு நினச்சிட்டே தூங்குனுச்சான். அப்படியே என்னது புலிக்குட்டி ஸ்கூலுக்கு போமா? ஆமாம், நீங்கள் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு மனுஷங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனால் புலிக்குட்டி ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால் புலிக்குட்டி ஸ்கூலுக்கு போகணுமா? அங்கிள் நான் சொன்னேன்ல குறுக்க பேசாதீங்க. சரி நான் ஒன்றுமே பேசலை. அந்த புலிக்குட்டி என்ன பண்ணிச்சான், தூங்கிட்டே இருந்துச்சா, நல்லா தூங்கிச்சான், நல்ல கனவு கண்டுச்சான். அப்போ பார்த்து அம்மா புலி என்ன பண்ணிச்சான், புலிக்குட்டி சீக்கிரம் ஏந்திரின்னு சொன்னிச்சான். அம்மா புலி வேற இருக்கா அப்படின்னா, கதையில் குட்டி புலி இருந்தால் அம்மா புளியும் இருக்கும் தானே, அப்போ அப்பா புளி இருக்கா, அப்பா புளியும் இருக்கும், நீ இருங்க கதை கேளுங்க, சரி கதை சொல்லு அப்படின்னு. அது வந்து அம்மா புலி வந்து ஏந்திரின்னு அப்படின்னு சொல்லி திறந்துச்சான். பார்த்தா கையில் அம்மா ப்ரெஷ்ஷோடு நின்றுட்டாங்களாம். ஓ புலிக்குட்டி பல்லெல்லாம் விளக்குமா? ஏன் நீங்கள் விளக்கும் போது மனுஷங்க விளக்கும் போது புலிக்குட்டி விளக்காதா அப்படி? சரி விளக்கட்டும்னா புலிக்குட்டி வந்து கையில் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு தூக்கம் வந்துச்சான், பல்லில் வைக்க போனிச்சான், தூக்கம் வந்துச்சான், பல்லில் வைக்க போனிச்சா தூக்கம் வந்துச்சா. அப்புறம் என்னாச்சு, அந்த அம்மாவே நீ விளக்க மாட்டேன்னு சொல்லி அம்மாவே கரகரன்னு தேய்ச்சி விட்டாங்களாம் அந்த புலிக்குட்டிக்கு. அப்புறம் வந்து சரின்னு போயிட்டு சீக்கிரம் டக்குன்னு தலையில் தண்ணியை ஊற்றி சோப்பு போட்டாங்களாம். சோப்பு போட்டு யூனிஃபார்ம் போடும்போது அம்மா
அப்படின்னு கத்துச்சான் அந்த புலிக்குட்டி. ஏன் என்னாச்சு? எனக்கு கக்கா வருது அப்படின்னு சொன்னிச்சான். கக்கா வருதா? ஐயோ இந்த நேரத்தில் தான் உனக்கு வருமா, போ சீக்கிரம் அப்படின்னு சொன்னிச்சான் அந்த அவங்க அம்மா புலி. உடனே ஓடி பாத்ரூம் டாய்லெட் திறந்து போய் இந்த குட்டி புலி உட்காந்து கொஞ்சம் நேரம் ஆப்பாடான்னு கொஞ்சம் நேரம் உட்காந்த உடனே அவங்க அம்மா புலி சீக்கிரம் வேன் வந்துருச்சு அப்படின்னு அம்மா புலி சத்தம் போட்டுச்சான். அம்மா புலி சத்தம் போட்டு, ஏன் புலிக்குட்டி வேனில் தான் போமா? ஆமாம், மனுஷங்க மட்டும் வேனில் போமா தான், புலிக்குட்டி வேனில் போகக்கூடாதா? சரி போட்டு குறுக்க பேசாதீங்க அங்கிள், எனக்கு கதை மறந்துடும் அப்படின்னு. சரி சொல்லு அப்படின்னோடனே அம்மா புலி கதவை தட்டிகிட்டே இருந்துச்சா டாய்லெட்டில். அதனால் புலிக்குட்டி சீக்கிரமாக முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுச்சான். ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்தப்புறம் அம்மா புலி கேட்டுச்சான், நோட்டு எடுத்துருவா, என்னதான் எழுதியிருக்காங்களா அவங்க மிஸ் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே எடுத்துகிட்டு காட்டும் போது, இன்றைக்கும் பார்த்தியா என்ன எழுதியிருக்காங்க பார்த்தியா அப்படின்னு அம்மா புலி திட்டுச்சான். அப்போ என்ன எழுதியிருக்காங்க? டெய்லி தான் இருக்குது, டெய்லி ஸ்கூலில் 2 பாத்ரூம் போகிறேன்னு எழுதியிருக்காங்க, இப்படி போகலாமா? நான் தான் உன்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. உடனே ஏன் அந்த குட்டி புலி அப்படியே பண்ணுது அப்படின்னு இவர் கேட்குறாரு. அங்கிள், அந்த குட்டி புலி டாய்லெட்டில் உட்காந்துருப்போ முழுசாகவே கக்கா போகல, அப்புறம் என்ன பண்ணும்? ஸ்கூலில் போனால் கக்கா வந்தால் போய் தானே ஆகும், அதனால் அங்கே போய் பண்ணுச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அம்மா எப்போதும் இப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வாங்கி போட்டுட்டு விளையாட போயிடுச்சான் அப்படின்னு அந்த கதையை முடிச்சுட்டு. நிஜமாகவே அந்த குட்டி புலி யார்? நம்ம குழந்தைங்க தான். அவங்கள நம்ம இப்போ நல்லா பார்த்துக்குறோம், ஆரோக்கியமாக பார்த்துக்குறோம், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குறோம், மன ஆரோக்கியத்தையும் பார்க்குறதுக்கு அவங்கள்ட்ட நிறைய கதைகளை கொண்டு போய் சேர்ப்போம், நிறைய பாடல்கள் கொண்டு போய் சேர்ப்போம், பல்வேறு கலை வடிவங்களை சேர்ப்போம். அதுக்கான தொடக்கமாக இந்த புத்தகங்காட்சி உங்களுக்கு அமையும் நான் நம்புகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.